எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். Jesus, hallelujah. Thank you, Daddy. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும். மீண்டும் சொல்லுமா, துதியுங்கள் துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா. அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், ஆராதிக்கும் இயேசு வல்லவர். அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நம் ஆராதிக்கும் இயேசு வல்லவர். நமக்காய் யாவும் செய்து முடிப்பார், நன்றியோடு ஆராதிப்போம். நமக்காய் யாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆராதிப்போம். சொல்லுவோமா, ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா. நம் பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். நம் பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். கண்ணி கவலை வியாதியாவையும் மாற்றுவார், கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். கண்ணி கவலை வியாதியாவையும் மாற்றுவார், கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா. நமக்காய் இரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நமக்காய் இரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நேற்றும் இன்றும் மாறிடா நம் இயேசுவை, கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். நேற்றும் இன்றும் நேற்றும் இன்றும் மாறிடா நம் இயேசுவை, கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஆஹா
வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய் போற்றுவோம் சொல்லுமா ஹalleluya ஓ சன்னா ஹalleluya ஓ சன்னா ஹalleluya தாயின் வயிற்றில் தோன்றி என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே உள்ளங்கைகள் என்னை வரைந்து உன் கண்மணி போல என்னை காக்கின்றீ சொல்ல மறவே 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 நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் இதயத்தோடு மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் சொல் என் கர்த்தர் நல்லவர் மிக மிக என்னை விசாரிக்கும் வெள்ளம் சத்துரு எதிர்த்து வந்தாலோ தேவ ஆவியானவர் கொடியேற்றுவே இதுவரை உதவி செய்த நேசரே இனியும் உதவி செய்ய வல்லவரே சொல்லுமா வெள்ளம் சத்துரு எதிர்த்து வந்தாலோ தேவ ஆவியானவர் இதுவரை உதவி செய்த நேசரே இனியும் உதவி செய்ய வல்லவரே மறவே 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 நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர் ஓ என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் பகைஞர் எதிரே எனக்கு ஒரு பந்தே ஆயத்த செய்த சர்வ வல்லவரே என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீ சொல்லுவோமா பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தே ஆயத்த செய்த சர்வ வல்லவரே என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி மறவே 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 நீ செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே முழு இதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர்
ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற நல்ல தகப்பன் அவர். ஹல்லேலூயா. உலகத்துல மனிதர்கள் நம்மை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, பாஸ்டர்ஸ் நாங்க உங்களை விசாரிக்கிறோமோ இல்லையோ, கர்த்தர் அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்க பாரங்களை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். Hallelujah. He cares for you. So cast your burden. அதனால அவர் உங்க மேல அக்கறையா இருப்பதனால பாரத்தை எல்லாம் வைத்து விடுங்கள். அவரே உங்களை ஆதரிப்பார், அதிசயம் செய்திடுவார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த பாட்டுல இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சொல்றீங்களா? என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். மீண்டும் சொல்லுங்க. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல்ல தகப்பனே. என் கர்த்தர் நல்லவர், என்னை விசாரிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் நம்ம பாட போகிறோம். ஒரு முறை உட்கார்ந்து பாடிட்டு அதுக்கப்புறம் எழுந்து பாட போறோம். அதே ராக, இதே பீட்ல இந்த பாடல் இருக்கிறது. அவருடைய அன்பை குறித்து. ஆமென். God's love never change. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனிதனுடைய அன்பு தான் கொஞ்சம் கூடும் குறையும். திடீர்னு அன்பே இல்லாம போயிடும். திடீர்னு ரொம்ப அன்பு என்ன பண்ணும்? ரொம்ப பொங்கும். இல்லை, நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜாஸ்தியா கரண்ட் வரும், இல்லாட்டி ரொம்ப கம்மியா கரண்ட் வரும். அதனால சொல்லிடுவாங்க, ஸ்டெபிளைசர் போட்டுருங்க, இல்லாட்டி என்ன ஆயிரும், ஏசி அடி ஆயிரும், டிவி அடி ஆயிரும்னுவாங்க. ஏன்னா எது எப்போ வருது எப்படி. இது பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியாக வந்தாலும் அடி ஆயிரும், ரொம்ப கம்மியாக வந்தாலும் அடி ஆயிரும். இந்த ஸ்டெபிளைசர் போடுவாங்க. அதுபோல் ஆண்டவருடைய அன்பு அப்படிதான், எப்பயுமே மாறாத அன்பு. எதை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எப்பொழுதுமே மாறாது, கொஞ்சம் கூட மாறாது. உங்களை எப்படி நேசித்தாரோ ஆதியில் அதே போலதான் அவர் நம்மை நேசிக்கிறார். நம்மளுடைய அன்பு தான் ஆண்டவர் சொல்றார், நம்ம மேல ஒரு குறைவை சொல்றார். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நம்ம தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆதியில இருந்த அந்த அன்பு இல்லை. ஆனா அந்த ஆதி கொண்ட நம்ம அன்பு இன்னைக்கு வரைக்கும் மாறல, ஒருபோதும் மாறாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த அன்பை குறித்து தான் பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? Thank you Jesus. கைகளை தட்டி பாடுவோம். அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உயரமானது, அகலமானது, நீளமானது, உயரமானது, நீளமானது, நீளமானது, ஆழமானது, உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்தது. உடைந்து போனதெல்லாம் உம் அன்பால் இணையுமே, மரித்து போனதெல்லாம் உம் ஆவியால் எழும்புமே. உடைந்து போனதெல்லாம் உம் அன்பால், எஸ் லார்ட், மரித்து போனதெல்லாம் உம் ஆவியால் எழும்புமே. உம்
அழுக்கான இதயம் அழகாகும். உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது. உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. அன்பென்னை வாழ வைத்தது. வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய், நினைப்பதற்கும் மேலாய் அவர் செய்ய வல்லவராய். வேண்டுவதற்கு மிகவும் அதிகமாய், நினைப்பதற்கும் மேலாய் அவர் செய்ய வல்லவராய். இருக்கின்றவர் இருப்பதாலே, இருக்கின்றவர் நம் முன் இருப்பதாலே, வேறெந்த அன்பும் பெரிதில்லையே, வேறெந்த அன்பும் நிகரில்லை. உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது. உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. ஹல்லேலூயா. அவர் அன்பு இருக்கே, அது வம்பு இல்லாத அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பாட்டுல அளவற்ற அன்பு இல்ல. உம் அன்பு உயர்ந்தது, அகலமானது, நீளமானது, ஆழமானது, அன்பு பெரிது, அதுக்கப்புறம் அளவுகள் அற்றது. அப்புறம் அளவுகள் அற்றது, அதை என்ன பண்ணவே முடியாது, மெஷரே பண்ண முடியாது. யூ cannot measure his love. அதனாலதான் சொல்லுவேன், உலகத்தை காட்டிலும் அகலம் உள்ளது, வானத்தை காட்டிலும் உயரம் உள்ளது. பாருங்க, வானம் எத்தனையோ வானங்கள் போயிட்டே இருக்கு, ரீச்சே பண்ண முடியல. ஆனா அன்பு, ஆண்டுடைய அன்பு வானத்தை காட்டிலும் உயர்ந்தமானதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று அந்த அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்த அன்பு, நம்மளை வாழ வைத்த அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் அப்படியே இன்னும் அப்படியே தூக்க கலக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, உண்ட கலக்கமான்னு தெரியல. அதனால ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ண போறோம். உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது. உம் அன்பு பெரியது, அளவற்ற. உங்க அன்பென்னை வாழ வைத்தது. சூப்பரா. உயரமானது சொல்லுங்க. ஆழமானது, உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உங்க அன்பென்னை வாழ வைத்தது. கைகளை தட்டி நம்ம பாட போகிறோம். மீண்டும் முதலிலிருந்து பாட போகிறோம். ஆண்டுடைய அன்பின் அகலமும் ஆழமும் உணர்ந்து கொண்டவர்களா எல்லாரும் சேர்ந்து லெட்ஸ் செலிப்ரேட். உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உயரமானது, come on everyone, நீளமானது, ஓ ஆழமானது. உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்தது. சொல்லுவா, உடைந்து போனதெல்லாம் உம் அன்பால் இணையுமே. மரித்து போனதெல்லாம் உம் ஆவியால் எழுப்புமே. உடைந்து போன உம் அன்பால், மரித்து போனதெல்லாம் உம் ஆவியால் எழுப்புமே. உம் இரத்தத்தால் உம் வார்த்தையால்
அழகாகுமே. சொல்லுங்க, அழகாகுமே, உயரமானது. சொல்லுவோம், தேங்க்யூ டாடி. நீளமானது, ஆழமானது, உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்தது. வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய், நினைப்பதற்கும் மேலாய் அவர் செய்ய வல்லவராய். வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், நினைப்பதற்கும் மேலாய் அவர் செய்ய வல்லவராய். ஓ, இருக்கின்றவர் இருப்பதாலே, இருக்கின்றவர் இருப்பதாலே வேறெந்த அன்பும் தெரிந்ததில்லையே. வேறெந்த அன்பும் நிகர் இல்லை. உயரமானது, ஓ அகலமானது, நீளமானது, ஆழமானது, உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உங்க அன்பென்னை ஆக்ஷனோடு மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுங்க. உயரமானது, உயரமானது. சொல்லுங்க அப்பா, உங்க அன்பு நீளமானது, ஆழமானது, உங்க அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்தது. உங்க அன்பு என்னை வாழ வைத்தது. கைகளை தட்டி உங்க அன்பு, உங்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே. தாயின் ஆண்டவர், தாயின் வயிற்றிலே என்னை கண்ட அன்பு. ஹல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாகும் முன்னே எங்களை கண்ட அன்பு ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்க பிரசன்னம், அவர் எப்படி நம்மளை நேசிக்கிறாருன்னா, அவருடைய சமூகத்தை நம்மோடு கூட வைத்து, அவரை நேசிப்பதுக்கு அடையாளம் என்னன்னா, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். He is with us. இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு அர்த்தமா? ஆமென். He is with us. எத்தனை பேர் சொல்லுங்க, அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் சமூகம் என்னோடு கூட இருக்கிறது. Thank you Lord. That shows that you love me Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி. ஷதரமதுல மதரதலதரா. ஆனந்தமே சமூகமே, உங்க பிரசன்னமே, ஆனந்தமே சமூகமே, உங்க பிரசன்னமே, உங்க சமூகத்தில் ஒன்று கூடியுள்ளோம். உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம். உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். இருக்கின்றே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. இருக்கின்றே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேன். சொல்லும் ஆனந்தமே, ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே
என் இயேசுவே உயிரே என் உறவே அன்பே என் இயேசுவே உயிரே என் உறவே. உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கினிமை. உம்மை பாடுவதே எந்தன் மேன்மை, உறவாடுவதே எனக்கினிமை. ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து let us feel the presence of God in this place. அப்பா உங்க பிரசன்னம் அசைவாடும் அசைவாடும் ஆனல் மூட்டும் அசைவாடும். சொல்லுவோமா? அசைவாடும் 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 ஆவியே அசைவாடும் 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 ஆனல் மூட்டு அசைவாடும் ஆவியானவரே அசைவாடும். நீங்க மாத்தி சொல்லுங்க. அசைவாடும். நீங்க சொல்லுங்க. அசைவாடும் அசையானவரே அசைவாடும் 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 ஆவியானவரே அசைவாடும். ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உங்க சமூகமே, தாவீது சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. உங்க சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த சமாதான குறைச்சல்கள் சுற்றி காணப்பட்டாலும், சவுல் அவனை ஒரு குருவியை வேட்டையாடுவது போல வேட்டையாடினாலும், நிந்தை அவமானம் சோர்வுகள் தனிமை பசி தாகம் இருந்தாலும், வனாந்தர வாழ்க்கையில் அவன் சொல்றார், உம்முடைய சமூகம் எனக்கு பரிபூரண. In his presence there is fullness of joy. இந்த கால வேளையில நான் சொல்றேன், எப்படிப்பட்ட ஒரு பரிபூரண ஆனந்தத்தை நீங்களும் நான் அனுபவிக்கணும். அவர் சமூகத்தில் வந்துட்டாலே போதும். It's a gift. His presence gives a gift, the gift of perfect peace. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கைகளை உயர்த்தி ஒரு perfect peace அப்படி சொல்லுங்க. என் மைண்ட்ல ஒரு perfect peace இருக்கட்டும். என் பிள்ளைகளை குறித்து எனக்கு ஒரு perfect peace இருக்கட்டும். ஆண்டவரே, எப்படி நீ தலகாணி வைத்து புயலின் மத்தியிலும் நீர் தூங்கினீரோ, அந்த சமாதானத்தை வைத்து போயிருக்கிறீர் ஐயா. அந்த சமாதானத்தை, எந்த சமாதானம் எங்க வரும்னா அவ பிரசன்னத்துல தான் வரும். அதனால எத்தனை பேர் கைகளை உயர்த்தி உங்க பிரசன்னம் எனக்கு வேணும், இன்னும் வேணும்பா, உங்க சமூகம் தான் எனக்கு நித்திய பேரின்பம், உங்க சமூகம் எனக்கு போதும் என்று சொல்லி மீண்டும் இந்த பாடல பாட போறோம். சொல்லுமா?
ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே. நீங்க சொல்லுங்க, ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே. சொல்லுங்க, உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கினிமை. உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கினிமை. சொல், அன்பே அன்பே என் இயேசுவே, உயிரே என் உறவே, அன்பே yes Lord, உயிரே உங்க சமூகம், ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே, ஆனந்தமே உங்க yes Lord, உங்க ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கே, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் அர்ப்பணம் போவான். கைகளை உயர்த்தி, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின எல்லா எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. சொல்லுவோமா, நிகரே இல்லா தேவன், இணையில்லா இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே. நிகரே நிகரே இல்லா தேவன் நீ, இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யனே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலோ ஆயுள் முழுதோ. Thank you Daddy, என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்ப
அப்பமும் நீ, சிறகின் நிழலா கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. சொல், குறைகளை போக்கிடும், போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவாப்பமே. சிறகின் நிழலா கூட வரும் எங்கள் மகிமையின் மேகம். கைகளை உயர்த்தி ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை. அப்பா, அற்புதராக்கினரே, எல்லா புகழும் கனமோ எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் ரபபபபபபபதரது ஷதரபதிரியா. அப்பா, அப்பா, எங்களை அற்புதமாய் மாற்றினீரே, அற்புதமாய் மாற்றினீரே. மேலும் உயர்ந்தவரே. நம்ம எல்லாரும் மீண்டும் அந்த 2வது சரணத்தை நம்ம பாட போகிறோம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது அது என்ன ஆகிடும்? மறைந்து போகும். நான் பாடும்போது ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெந்தேகோஸ்தே நாள், பெண்டிகாஸ்டல் சண்டே என்று சொல்லுவார்கள். என்றால் இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 50வது நாள் ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணி 50th டே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அது வரைக்கும் பேதுரு வாழ்க்கையில குறைவுகள் குறைவுகள் குறைவுகள், ஒரு நாணல், மீண்டும் மீண்டும் விழுகிற ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த நிறைவான ஆவியானவர் வந்த உடனே பேதுரு எழும்பி சொல்லுகிறான், யோவேல் தீர்க்கதரிசனம் சொன்னது நிறைவேறப்பட்டது அப்படின்னு சொல்லி எழும்பினவன் தான். அவனை கர்த்தர் ஒரு பிரதான ஒரு அப்போஸ்தலனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி கர்த்தர் ஒரு அற்புதமா மாற்ற விரும்புகிறார்? ஒரு பேதுரு மாதிரி God wants to use you like Peter. ஒரு அற்புத கருவியாய் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா போதும், உங்க வாழ்க்கையே அற்புதமா மாறிடும், உங்க பேச்சு அற்புதமா மாறிடும், உங்க சரீரமே அற்புதமா மாறிடும். அப்படி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, குறைகளை போக்கிடும் நிறைவும் எங்கள் ஜீவன். சிறகின் நிழலாய், சிறகின் எங்கள் மகிமையே. ஓ, குறைகளை அப்பமும் கைகளை உயர்த்தி ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை. ஒரு அற்புதத்தை செய்யுங்க இந்த காலவேளை, ஒரு அற்புதத்தை செய்யுங்க. பேதுருவை மேல தேவ பிரசன்னம் இறங்கினது போல ஒவ்வொருவரும் தேவனுடைய அக்கினி இறங்குவதாக, தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. ஷதரபதோ மஹந்தலா. ஓ
அப்படியே வானத்தின் கைகளை உயர்த்தி ஒரு தேவ வல்லமை உங்களை நிரப்பட்டும். சொல்லுங்க, பேதுருவை போல என்ன நிரப்புங்கப்பா, பவுல போல பயன்படுத்துங்கப்பா. காலியான பாத்திரமாய் வாழ்ந்த நாட்கள் முடிவுக்கு வரட்டும்பா. இந்த கைகளை வைத்து எத்தனை பேர் நிரப்புங்க. அன்னைக்கு பேதுருவை தொட்டது போல எங்களை தொடுங்கப்பா. பேதுருவை மன்னித்தது போல இன்னைக்கு எங்களை மன்னிங்க. பேதுருவை பார்த்து அவனை ஆண்டவரே ஆண்டவரே அவனை பார்த்தீரே, அது போல எங்களை நீர் பார்ப்பதற்காய் நன்றி. கைகளை உயர்த்தி எங்க வாழ்க்கையில எல்லா நாணல் அனுபவங்கள் மாறட்டும். விழுந்து விழுந்து எந்திரிக்கிற அனுபவங்கள் மாறட்டும். சொல்வது ஒன்று செய்வது ஒன்னா இருக்கிற நிலைமை மாறட்டும். கைகளை உயர்த்தி அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை எங்களுக்கு தாங்க சொல்லுங்க. அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. Lord, we want your touch, Lord. We want your anointing. நம்ம யார் கேட்குறீங்களோ இன்னைக்கு பெற்றுக்கொள்றீங்க. அந்த பேதுரு மேல விழுந்த அந்த அபிஷேகம் நிறைய பேர் மேல விழுகிறது. ஆமென். ஒவ்வொருவர் மேல எந்தெந்த ஊழியக்காரர் கர்த்தர் பயன்படுத்தினாரோ அந்த ஊழியக்காரர் மேல இருந்த அந்த அபிஷேகம் உங்க காலையில இந்த மேல ஒவ்வொருவரும் வித்தியாசமாக ஒவ்வொரு வேளை வித்தியாசமான அந்த அபிஷேகம் உங்க மேல விழுகிறது. யார் யார் தான் நீங்க பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறீங்க, வரங்களை நாடுங்க, தேடுங்க. எஸ் லார்ட், வயசாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. மோசேயை போல வயசாயிடுச்சு சொல்லாதீங்க. மோசே மேல இருந்த அபிஷேகம் மேல விழுகிறது. மோசேயை கர்த்தர் அற்புதமும் அடையாளமாய் மாற்றினது போல ஓ ரபா ஹத்த ரபா ஹந்தரு நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. ஓ வாதா ரியா சபா லேஹதா மஹண்டா மரபா பலஹத்தரா லேஹதேரே. நான் வாஞ்சிக்கிறோம் வாஞ்சிக்கிறோம் வாஞ்சிக்கிறோம். இல்லாதவைகளை இருப்பது போல அழைக்கிற கர்த்தர் ஆபிரகாம் மேல் இருந்த அபிஷேகம் ஒவ்வொரு மேல விழுவதாக. சாரால் மேல் இருந்த அபிஷேகம் ஓ பரதரபா ஷிதரே. சிம்சோன் மேல் இருந்த அபிஷேகம், தானியேல் மேல் இருந்த அபிஷேகம், நரபதரப தானியேல் தாவீது மேல் இருந்த அபிஷேகம் ரெட்டிப்பாய் வருவதாக, ரெட்டிப்பாய் வருவதாக. எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எப்படி ரெட்டிப்பாய் எலிசாக்கு வந்ததோ இந்த காலையில் நாம் கேட்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரரை வல்லமையை பயன்படுத்தினீரே, அவருடைய வல்லமை ரெட்டிப்பாய் 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 ஒவ்வொரு மேலே விழுவதாக. Receive the anointing, receive the anointing, receive the grace, receive the grace. We receive the grace, grace. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். தாவீது கருளி நிச்சயமான கிருபை. ஷடரடடடடடடடோ ஓ மகிமை 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 மகிமை. சால்வ விழட்டும், சால்வ விழட்டும், சால்வ விழட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய சால்வ உங்க மேல விழட்டும். அன்னைக்கு எலிசா மேல விழுந்த அந்த அபிஷேகம் ரெட்டிப்பான அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ள பாய்ந்து செல்வதா. மதரதரா மஹந்தரா. அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. புருஷ ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். புது அபிஷேக வார்த்தைகளை பேசுங்க. ஷதரா மஹந்தா மலதரவோ மஹந்தலா மலரபா மதரோ லேதரதரா சவரோ லிரரதரா. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான சொல்லுங்க, வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மீண்டும் சொல், கைகளை உயர்த்தி. காலியான ஓ வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு. கைகளை உயர்த்தி. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவி நதியிலே மூழ்கணுமே நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியானவரே
பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க. பவுலை போல் பயன்படுத்திடுங்க. ஆமென். எத்தனை பேர் இந்த கால வேளையில வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவரே இன்னொரு விசை என்னை நிரப்புங்கப்பா, உங்களுடைய வல்லமையினால உங்களுடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்க சொல்றவங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி Amen. This anointing, this presence is for you to be a witness. Amen. இயேசு சொன்ன வார்த்தைகள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. Amen. எதற்காக இந்த பலன், எதற்காக இந்த கிருபைகள்? எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். Hallelujah. இந்த அபிஷேகம், இந்த பலன், இந்த outpouring of the Holy Spirit எதுக்கு தெரியுமா பிரதர், எதுக்கு தெரியுமா சிஸ்டர்? நீங்க கர்த்தருக்காக நீங்கள் இருக்கிற இடங்களிலே, ஆமென், உங்களுடைய எருசலேமிலே, உங்களுடைய யூதேயாவிலே, ஆமென், நீங்கள் ஆண்டவருக்காக சாட்சியாய் இருக்கும்படியாக. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீங்க என்ன வைத்திருக்கீங்க, நீங்க என்ன வைத்துக்கிற இடத்துல நான் சாட்சியாக, உமக்கு சாட்சியாக இருப்பேன் சொல்லுவோம். நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் பலப்படுத்துகிறாரு. ஹalleluya. நீங்க இருக்கிற ஊழியத்துல, நீங்க வேலை பார்க்கிற அந்த ஐடி கம்பெனியில, ஆமென், நீங்க வேலை பார்க்கிற அந்த ஆபீஸ்ல, அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல, ஆமென், அந்த பிரைவேட் கம்பெனில, அந்த பிரைவேட் ஆபீஸ்ல, உங்களுடைய பிராக்டிசஸ்ல, ஆமென், ஹalleluya, நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். கர்த்தருடைய பலன் உங்கள் வாழ்க்கையில விளங்கும். கர்த்தருடைய பலன் உங்கள் வாழ்க்கையில ஒரு நதி போல புரண்டு ஓடும். ஆமென். You will be a living witness. You would be a powerful witness for the glory of God. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹalleluya. நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஞானத்தினால உங்களை நிரப்புவார். ஆமென். கர்த்தர் தைரியத்தினால உங்களை நிரப்புவார். ஆமென். தேவையான வார்த்தைகள் உங்களுக்கு கொடுப்பார். ஹalleluya. அந்த தாளந்துகள் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். அந்த வரங்கள் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். நீங்க வேலை in your profession, ஆமென், நீங்கள் வேலை பார்க்கிற அந்த இடத்துல கர்த்தருடைய பலன் உங்கள் மூலமாக விளங்கும். கர்த்தருடைய பலன் உங்கள் மூலமாக வெளிப்படும். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆண்டவர் பேதுருவை அபிஷேகித்தாரு, பவுலை அபிஷேகத்தார், ஒரு அப்போஸ்தலனா பயன்படுத்தினாரு. ஆமென். பெசலேலை அபிஷேகித்தாரு. ஆமென். ஹalleluya. அவர்கள் கட்டட காரியங்களில் அவர்கள் பெஸ்டாக இருந்தார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லயும் கர்த்தர் உங்களை அபிஷேகத்தை வழி நடத்துவார். ஆமென். நல்ல அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். Thank you Lord. Thank you Lord. ஒவ்வொரு மேலும் இந்த கால வேளையில உம்முடைய அபிஷேகம், ஆமென், இன்னும் ஒரு விசை ஊற்றப்படுவதாக. Amen. In the name of Jesus. Fill them, Lord, with your anointing. Fill them with your power. Amen. Fill them with your strength. Amen. Fill them with your wisdom. In the name of Jesus. In the name of Jesus. Thank you, Lord. We worship you. We worship you. Thank you, Father. ஒவ்வொருவரும் அவர்கள் சாட்சியாய் இருக்கும்படியாக பலத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமென். கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். Just wait in the presence of God. Just lift your hands. Just receive the presence of God in your life. ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களை மூடட்டும். அந்த மெல்லிய சத்தத்தை உங்க செவிகள் கேட்கட்டும். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பலத்தினால நீர் மூடினதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால நீர் மூடினதற்காக நன்றி. நன்றி அப்பா. ஒவ்வொரு இருதயங்களும் நீர் தேற்றினதற்காக நன்றி. Thank you for comforting
God is comforting certain people here in this place. சில பேர் ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்து, உங்க இருதயம் வந்து your life, your heart has been so filled with anxiety, ஒரு பயத்தினாலும் திகிலினாலும் உங்க இருதயம் நிறைஞ்சதா இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறார். ஆமென். நீங்க பயப்பட வேண்டாம். ஆமென். நீங்க தயங்க வேண்டாம். God is in control. ஆமென். அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன், வீற்றிருக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட தீமையை சாத்தான் கொண்டு வந்திருந்தாலும் அதை நன்மையாய் மாற்ற நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவரா அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சகலத்தையும் அழைக்கப்பட்ட உங்க வாழ்க்கையில, அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்ற உண்மை உள்ளவரா அவர் இருக்கிறார். Amen. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Heavenly Father. Amen. உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதிலும் எங்களை நடத்தட்டும், எங்களை வெளிப்படுத்தட்டும், எங்க மத்தியில வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.